ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி ரொம்ப சுவையான முறையில் உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரிக்கு, தோசை, இட்லி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டான சுவையை கொடுக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் உருளைக்கிழங்கு குழம்பு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய இந்த டேஸ்டான உருளைக்கிழங்கு குழம்பு புது சுவையை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த குழம்பு வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை குக்கரில் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். சின்ன உருளைக்கிழங்கு இருந்தால் ஒரு 7-8 உருளைக்கிழங்கு எடுத்துக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க. இப்போ எல்லா உருளைக்கிழங்குக்கும் இந்த மாதிரி மேல் தொலியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாமே தொலியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போது கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வைக்கும்போது வித்தியாசமான டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா கையாலேயே மசிச்சு விட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க வேணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். வாங்க இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்திட்டு இதோட ஒரு 4 தக்காளி, மீடியமான தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். நீங்கள் குழம்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்தீங்கன்னா 2 தக்காளி சேர்த்துனா போதுமானது. புளி சேர்க்காதனால கட்டாயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டான முறையில் இருக்கும். இப்போ 2ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்க வேணும் இந்த மாதிரி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கிங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. சேர்த்துட்டு இதில் பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மூக்கு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு விட்டு பொடியாக கட் பண்ண ஒரு 15 பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். அதை சேர்த்திட்டு இஞ்சியும் அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் இஞ்சி அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா எண்ணெயில் மணம் வர வரைக்கும் நல்லா பொரிய விட்டுக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா தண்ணி சேர்க்காமல் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிக்க வேணும். அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்க வேணும். வதக்கினதுக்கு பிறகு தான் மசாலா பொருளெல்லாம் இதுக்கு சேர்த்த வேணும். இப்போ தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கறி மசால் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு இதோட மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்க வேணும். கொஞ்சம் மல்லிப்பொடி அதிகமாக சேர்த்திக்க வேணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தியாச்சு. இதோட மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிக்க வேணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அதுக்கு பிறகு தான் தண்ணி தேவையான அளவு சேர்த்த வேணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு மசாலாவிலாம் இப்போது தண்ணி சேர்த்திக்கலாம். நான் எடுத்துருக்கிற மசாலா பொருளுக்கு தேவையான அளவு 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு மசாலா பொருளெல்லாம் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திட்டு கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். அடிக்கடி மூடி ஓப்பன் பண்ணி கிளறிக்கணும். ஒரு குறிப்பிட்ட கொதி வந்ததுக்கு பிறகு நீங்கள் அடுப்பு மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிளறிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் நல்லா குழம்பு சுவையாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு இல்லைன்னா மீடியமில் வச்சுட்டு நீங்கள் கொதிக்க விட்டுக்குங்க. இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பச்சை வாசலாம் போய் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு குழம்பு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதோட உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். இப்போ இதோட வேக வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். இந்த மசாலா பொருளெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு குழம்புக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இந்த மாதிரி தான் உருளைக்கிழங்கு குழம்பு செய்வீங்க. இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துனோன்னே குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மையில் ஆயிரும்.
பாருங்கள், இந்த கிரேவி மாதிரி தன்மையில் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டான முறையில். இப்போ வந்து அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 தக்காளி வந்து பெரிய சைஸாக கட் பண்ணிங்க, ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி அந்த மாதிரி சேர்த்திக்க வேணும். இதோட கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை இதோட சேர்த்திட்டு கலரை விடாமல் அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது தக்காளி ரொம்ப இந்த குழம்புக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப சுவையான முறையில் உருளைக்கிழங்கு குழம்பு வந்து வித்தியாசமான சுவையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்பவே சுவையை கொடுக்கும். சாதத்துக்கும் ரொம்ப அருமையான சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு புது ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே, பாய்.